வணக்கம். அமாவாசையிலேயே மிக மிக முக்கியமான அமாவாசையில் ஒன்றாக இருக்கும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம், சிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் கூட இந்த தை மாத அமாவாசை, ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத அமாவாசை, இந்த 3 அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு. மற்ற அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் கூட இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ளணும் அப்படின்னும் நியதி. அதிலும் தை அமாவாசை அப்படிங்கிறது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டிற்கான தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் தை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது. வரும் தை அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து அமைந்திருக்கிறது. இன்னமும் கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரம் அப்படிங்கிறதுனாலும் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலான நேரத்தில் ராகு காலம் அப்படிங்கிறதுனாலும் இந்த நேரங்களை தவிர்த்து விட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. செவ்வாய்க்கிழமை அதாவது 28ஆம் தேதி இரவு ஆரம்பித்து 29ஆம் தேதி மாலை வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது. இந்த ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் அதாவது உச்சி காலம் வருவதற்கு முன்பாக அந்த தர்ப்பணத்தை கொடுத்து விடுவது மிக மிக சிறந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த தை அமாவாசை அன்னைக்கு பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவர் இறந்த பிறகு அவங்கள ஆன்மா அப்படிங்கிறது உடலிலிருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவக்குது அப்படின்னும், அப்படி செல்லும் ஆன்மா முதல்ல முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அப்படின்னும், அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் அப்படின்னும், இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு பசி தாகமும் ஏற்படும் அப்படின்னும், உடல் இல்லாத நிலையில் அவங்க இருக்கிறதுனால அவர்களால் எதையுமே சாப்பிட முடியாது. அதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவங்க முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருவார்கள் அப்படின்னும், அங்கு அவர்களோட சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வதும் எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான அந்த உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களுடைய பசியும் தாகமும் நீங்கி திருப்தி அடைவார்கள் அப்படின்னும், அதனால் மனமகிழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை அந்த ஆன்மாக்கள் வாழ்த்தும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நியதி. இந்த தை அமாவாசையை தவறவிடாமல் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுப்பதை கொடுத்து அவர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.